அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன். தங்களுக்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். தனுசு ராசினருக்கு 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டம சனி, 3இல் ராகு, 9இல் கேது. குரு பகவான் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 8ஆம் இடமாகிய அஷ்டமத்திற்கு செல்கிறார். ஆகவே வெளியூர் பயணங்களை தவிர்த்து விடுதல் வேண்டும். உறவினர்கள் நண்பர்களிடம் குற்றம் குறை காண்பதை தவிர்த்தல் வேண்டும். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் 8ஆம் இடத்தில் இருப்பதால் பண வகையில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் நன்கு அதிகரிக்கும். சிலர் கலை சேவைக்காக வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சம்பந்தப்பட்டது. சிலருக்கு அரசியல் துறையில் ஆதரவு பெருகும். சிலருக்கு கட்சிக்குள் உயர் பதவிகள் கிடைக்கலாம். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். ஆக அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தங்களுக்கு சாதகமாக உள்ளது. மாணவர்களுக்கு சற்று கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அடிக்கடி வெளியில் சுற்றுதல் கூடாது. விவசாயத்துறையை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். வயல் பணிகளில் நன்றாக உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். கால்நடைகளால் வருமானம் உண்டு. ஆக விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள். பெண்களுக்கு அலுவலக பணிகள் அதிகம். அடிக்கடி உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முன் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக வேகம் கூடாது. வெளி இடங்களுக்கு சென்றால் அடிக்கடி வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.